இனிமே ஜிஎஸ்டிக்கு நீங்க 2000 5000லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அது எப்படி நான் ஃப்ரீயா எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். வீட்ல இருந்துகிட்டே நீங்களும் அப்ளை பண்ணலாம். எனக்கெல்லாம் ஹால்ஃப் அன் ஹவர்லயே ஜிஎஸ்டி நம்பரே வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிமெண்டா இருந்துச்சு. அதையும் சேர்த்து நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. This is episode 4 of Facing My Own Business Problem Before Starting My Business. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு, 2 ஆதார் கார்டு, 3வது பாத்தீங்கன்னா நீங்க என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் தேவை, 4வது உங்களுடைய பிசினஸ் ப்ரூஃப். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிசினஸ் நேம் இன்க்ளூட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரூஃப், மேபி ஒரு பேனரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு லெட்டரா இருக்கலாம். லைக் ரெண்டல் அக்ரிமெண்ட்ல உங்க பிராண்ட் நேம் மென்ஷன் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் பிரிமிசஸோட அட்ரஸ் ப்ரூஃப். ஓன்டு ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா அதோட டீடா இருக்கலாம், இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இபி பில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். சப்போஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், இபி பில் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்னு சொன்னேன்ல, அது என்னன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இன்னொருத்தவங்களோட பேர்ல இருக்கு. பட் நான் தான் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டும் ஒரு ரெண்ட் ரிசீப்ட்டும் கண்டிப்பா தேவைப்படும். மறக்காம உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் பிளஸ் இபி பில்லோட சேர்த்து இதையும் கண்டிப்பா சப்மிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு போட்டோ 100 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் இது எப்படி ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்றதுன்னா நானே யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். எல்லா யூடியூப் வீடியோலையும் ஹெச்எஸ்என் கோட் உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு டாப் 5 கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களே தவிர அந்த ஹெச்எஸ்என் கோட எங்க தேடணும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். உங்களுடைய பிசினஸ்க்கு ஹெச்எஸ்என் கோட் கண்டுபிடிக்கிற ஒரு வெப்சைட் தேவைனா கீழே ஹெச்எஸ்என் கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம் தேடி வரும். எல்லாருமே ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருவாங்க. பட் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அது யாருமே பெருசா பண்ண மாட்டாங்க. அந்த முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.